முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, கோடி கோடியாக எனக்கு வந்து கொட்டி கொடுத்தாலும் நான் அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி போவதோ யாருக்கும் ஆசீர்வாதம் செய்வதோ கிடையாது. அப்படிப்பட்ட இந்த முருகன் என் அன்பு பிள்ளையான உனக்கு வரம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே என்னுடைய வேலை தொட சொன்னேன். இப்போது மனசளவில் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிற உனக்காகவே உனக்குள் ஆற்றலை கொடுத்து எழுப்பி நிப்பாட்டி வைக்க போகிறேன். எப்போதும் வாழ்க்கை எல்லாருக்கும் சரியாகவே இருந்துடாது. இப்போதும் உன் வாழ்க்கையில் சரியில்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நீ கஷ்டப்படுறன்றதுக்காக இதுவே உன் வாழ்க்கைக்கு முடிவு நினச்சிட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான அழகான மாற்றத்தை இந்த முருகன் நான் உருவாக்கி தரேன். எப்போதும் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கோ. எல்லா சோதனைகளையும் தாண்டி என்னுடைய சக்தியின் மூலமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் செல்வமே. இது அவ்வளவுதான் அது அவ்வளவுதான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே எல்லா விஷயங்களையும் புதுசாக தொடங்கி வச்சு புத்துணர்ச்சியோடு நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த முருகன் என்னால் செய்ய முடியும். நீ போகும் பாதையை சரி செஞ்சு எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக உனக்கு நடத்தி கொடுக்கவும் உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கு ஒளிகாட்டவும் இந்த முருகன் நான் இருக்கேன்றதை மறந்துட வேணாம். உன் மனசில் சின்ன சின்ன கவலைகள் வந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காம அதை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எப்போதும் நீ மன பலத்தோடு இரு. எந்த அளவுக்கு மனசில் தைரியமாக துணிச்சலாக இருக்கியோ அந்த அளவுக்கு ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கை வேக வேகமாக இருக்கு. அதில் எதை எப்படி செய்யணுன்றத நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அவசர கதியாக மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் நீ எதையும் அவசரமாக செய்யாத. பொறுமையாக நிதானமாக யோசித்து கவனமாக செஞ்சினா அதுதான் உன் வாழ்வின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கும். இப்போது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உனக்கு நல்ல நேரம் வரும்படியும் செய்வதற்காகவே என்னுடைய இந்த வேலை தொட சொன்னேன் என் செல்வமே. நீ வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் நீயே யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்ல வாய்ப்புகளை இந்த முருகன் நான் உருவாக்கி தரப்போகிறேன். எப்போதும் நீ உன்னை மீறி உன் கட்டுப்பாட்டை மீறி எந்த விஷயத்தையும் செஞ்சிட வேணாம். எல்லாவற்றையும் யோசித்து வாழ்க்கைக்கு சரியாக வருமானு புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது வாழ்க்கை உன்வசமாக இருக்கும் என் செல்லமே. உன் மனசை அதே போல் எப்போவுமே தெளிவாக சுத்தமாக வச்சுக்கோ. மனசு சுத்தமாக இருந்தாதான் நான் உனக்கு கொடுக்கும் சக்தியை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நாளைக்கு என்ன நடக்கும்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எதுவாக இருந்தாலும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு என்னை நம்பு. உனக்கு வேண்டிய அனைத்தையும் இந்த முருகன் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ முயற்சி செய்கிற எல்லா விஷயங்களிலும் உனக்கான பலனை வெகு சிறப்பாக நான் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். இப்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்கிட்ட பேசி எல்லா விஷயங்களையும் உனக்கு புரிய வச்சு உன் வாழ்க்கைக்கு சிறப்பான அழகான அற்புதமான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ உன் மனசில் ஆழமான மிக பயங்கரமான சுமையும் பாரமும் கஷ்டமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டு தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாயல்லவா. ஆனால் நீ மற்ற மனிதர்கள்கிட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கிற விஷயம் இந்த முருகனுக்கு தெரியும் என்பதை மறந்து விடாதே. நீ விடுகிற மூச்சு காற்றையும் சுவாசத்தையும் கூட கவனிக்கும் இந்த முருகன் உன் மனசில் இருக்க எண்ணங்களை கவனிக்காமலா இருப்பேன். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். இப்போது நீ அனுபவிக்கும் சிரமங்கள் எதுவும் உனக்கு குறைகளாக இருக்காது. உன் வாழ்க்கைக்கு வளர்ச்சி உண்டாகும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை சில நாட்கள் உனக்கு கடினமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் சிறப்பாக வளர்வதற்குமான நேரம் வந்துடுச்சு. ஒரு மரம் நல்லா பெருசாக வளரணும்னா அதனுடைய வேரானது
மண்ணுக்குள் இருக்கக்கூடிய கல்லையும் பாறையையும் தாண்டி தள்ளாடி தள்ளி விட்டுட்டு அதுக்கு மேலே வளர்ந்தாதானே வேர் வளர வளர அதுக்கு மேலே மரம் பெருசாக வளர முடியும். அதே போல தான் வெளியில் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும், நீ ஜெயிக்கணும்னா உன் மனசும் அதற்கேற்றார் போல பலமானதாக வலு உள்ளதாக தைரியம் உள்ளதாக மாறணும். அப்படி உன் மனசை பலமுள்ளதாக மாற்றுறதுக்காக தான் நான் சில சோதனைகளை கொடுத்து உன்னை தைரியப்படுத்துகிறேன். அதனால் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது மனம் தளர்ந்து ஓடி ஒழியாதே. எல்லாவற்றையும் தாண்டி தாங்கிக்கிட்டு அதை கடந்து வெற்றி பெற தயாராக என் செல்வமே. சில நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ ரொம்ப சோர்ந்து போகிற. இதை எப்படி நம்மளால் சமாளிக்க முடியுமா, இது நல்லபடியாக நடக்குமான்ற கவலை உனக்கு வேண்டாம். இந்த முருகன் உன்னை உருவாக்கும் போதே உன் பலத்தை மட்டுமல்ல உன் பயத்தையும் அறிந்தவனாகவே இருக்கேன். அதனால் நீ எந்த விஷயத்தை பார்த்து பயப்படுறியோ, எதுக்காக கவலைப்படுறியோ, அதை உனக்காக நான் சரி செஞ்சு உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்துவேன் என் செல்வமே. இப்போதே நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் மனசில் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த ஒளியை இன்னும் நான் எரிய வைத்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ மெதுவாக போனாலும் கூட கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும் என் செல்வமே. நீ எப்போதும் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரலையே, இன்னும் நம்ம முன்னேறலையே, நம்ம இன்னும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே நினச்சிக்கிட்டு உன்னை தாழ்வாக யோசிக்காதே. ஒவ்வொருத்தருக்கும் உரிய நேரம் வரும்போது தானே அவங்க ஜெயிக்க முடியும். நீ பார்க்குற மனிதர்களின் பாதை வேற, திறன் வேற, அவர்களுடைய போர்க்களம் வேற, வாழ்க்கை களம் வேற. உன் பாதையும் உன் மனசும் உன்னுடைய செயல்களும் உன் வாழ்க்கை களமும் வேறாக இருக்கிறது. அதனால் நீ கொஞ்சம் மெதுவாக நடந்து போனாலும் மெதுவாகவே முன்னேறினாலும் கூட கூடிய சீக்கிரம் சரியான திசையில் சிறப்பாக முன்னேறி நீ வாழ்ந்து காட்டுவாய் என் செல்லமே. நீ எந்த இடத்துல வேகமாக ஓடணுமோ, எந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணுமோ அதற்குரிய பலத்தை நான் உனக்கு தருவேன். நீ அமைதியாக பொறுமையாக காத்திருக்க வேண்டிய இடத்தில் உனக்கான அமைதியையும் நான் தருவேன். நீ எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்படாத. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ வருத்தப்படக்கூடாது. இப்போது உனக்கு இருக்கும் தற்காலிக பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சில விஷயங்களை நினச்சி நீ தளர்றதும் பயப்படுறதும் தான். முதல்ல உனக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வா. நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சரி செஞ்சிட முடியும் என் செல்லமே. மழை வர்றதுக்கு முன்பாக மேகமெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த வானமே கருப்பாக மாறும். வானமெல்லாம் இருண்டு போன மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு யாரும் சூரியன் மறைஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேகம் கருப்பாக மாறினதுனால சூரியன் மறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதை தாண்டி சில நிமிடங்களிலேயே மறுபடியும் சூரியன் ஒளி கொடுக்கும். அதே போல தான் உன் வாழ்க்கையும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒளியை வெற்றியை மறைக்கக்கூடிய இருளாக எது வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஒளிர வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் இந்த முருகன் நிச்சயம் உன் கைகளை ஒப்படைப்பேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் அது எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுருக்கேன். ஏன் கணக்குப்படி உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல பலன்களை நான் உருவாக்குவேன். நீ எப்போதும் யாரையும் குறை சொல்லாதே. உன்னையும் நீ குறைவாக நினைக்க வேண்டாம். உன்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் முன்னேறவும் தயாராகு. எந்த விஷயமும் உன்னால் முடியாதுன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. உன்னால் முடியாதுன்னு நீ நினச்சாலே அது உனக்கு தடையாக வந்துவிடும். அதனால் எல்லாமே என்னால் முடியும், எனக்கு நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் இருக்கேன். நான் உனக்கு பின்னால் நின்று நீ படுற கஷ்டத்தை வேடிக்கை பார்ப்பவன் அல்ல. உன் மனசுக்குள்ளேயே இருந்து நீ விழுந்தாலும் எழுப்பி நிப்பாட்டக்கூடிய தைரியம் கொடுக்கக்கூடிய உன் அப்பன். அதனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும்னு நம்பு. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பி காத்திருக்கும் யாரையும்
நான் ஒருபோதும் காலியான கைகளோட விட்டுட மாட்டேன். கண்டிப்பா என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய உன் கைகளில் உனக்கான பலனை கொடுப்பேன். நீ செய்கிற முயற்சி சரியாக இருக்கும்போது என் ஆசீர்வாதமும் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறோன்னு தெரியாமல் கையாள முடியாமல் போராடிக்கிட்டு இருக்க உனக்காகவே இருளை எல்லாம் விளக்கி உனக்கான வெளிச்சத்தை தர்றேன். கண்டிப்பாக உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுப்பேன். நீ அழுகுவதும் வருத்தப்படுவதும் கவலை கொள்வதும் எனக்கு தெரியாமல் இல்லை. கண்டிப்பாக இது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வலிமையை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நல்ல மனசுக்கும் அன்பும் கருணையும் நிறைஞ்ச மனிதாபிமானம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னுடைய நல்ல செயலுக்கும் சேர்த்து இந்த முருகன் அதற்கான பலனை கொடுக்கிறேன். நீயாகவே எதையும் எதிர்மறையாக யோசிச்சு கவலைப்படாத. எதிர்மறையான வார்த்தைகளை பேசி யார் மனசையும் காயப்படுத்தாதே. உன்னால மனசை அமைதியாக வச்சுக்க முடியும். நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலே இந்த முருகன் உன் கூட இருந்து உனக்கு பலத்தை கொடுப்பேன் என் செல்வமே. நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே வெற்றி பெறுவதற்காகவே பிறந்த பிள்ளை. உன்னுடைய முயற்சியும் என் அருளும் ஒன்றாக சேரும்போது நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். இப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தருவதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன். என் கருணையும் ஆசீர்வாதமும் ஒன்றா சேர்ந்து உன் வாழ்க்கையை அழகாக்க போகுது. சோர்ந்து துவண்டு போயிருக்கும் உன் குழப்பங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ பயத்தையும் கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு தைரியத்தோட நம்பிக்கையோட இரு. இனிமே உனக்கு எதிராக நீ நினைச்சதற்கு மாறாக எதுவும் நடக்காது. உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையை அழகாகவும் அமைதியாகவும் நான் ஆக்கி கொடுக்கிறேன். இப்போது நீ வாழ்க்கையில் சந்தித்த எல்லா சிரமங்களையும் சிக்கல்களையும் தகர்த்தெறிந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். இனி எதுவுமே உன் மனசை உடைக்க முடியாது. நிச்சயம் நீ உன் வாழ்க்கையவே ஜெயிப்பாய் என் செல்வம்.